45வது தலைப்பு துஆஉ தர்திஷ் ஷைத்தானி வ வசாவிசிஹி. இது ஏற்கனவே தொழுகை சம்பந்தமாக ஓதல் சம்பந்தமா போச்சு. இங்கனுக்கு என்னன்னு சொன்னா ஷைத்தானை விரட்டுதலும் வசாவிசிஹி, நம்ம அவனுடைய வஸ்வா சம்பந்தமான சிந்தனைகள் வராமல் விரட்டுதலும், அதுல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு போட்டிக்கிறார். அதுல 141 142 143 3 வகை சொல்றாரு. சைத்தானை விட்டு தூரமாகிறது. ஒன்று அல் இஸ்திஆதத்து பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ்விடத்தில் அவனை விட்டு பாதுகாவல் தேடுதல். இரண்டாவது அதான் சொல்லுதல். மூன்றாவது திக்ர்கள் குர்ஆன் ஓதுதல், அல் அதா அல் அஸ்கார் வ கிராஅத்துல் குர்ஆன். இதுல முதலாவது அவனை விட்டு பாதுகாவல் தேடுதல் அப்படி என்ற பகுதிக்கு நம்ம நிறைய குர்ஆன் சொன்னாலே வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதானுக்கு என்ன செய்தி அவர் கொண்டு வராரு அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னா, முஸ்லிம்ல 389வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான இதா சமிஅ அன்-நிதா பிஸ்-ஸலாத்தி அஹால லஹு துராத் ஹத்தா லா யஸ்மஅ ஸௌதஹு ஃபஇதா ஸகத ரஜஅ ஃபவஸ்வஸ ஃபஇதா சமிஅ அல்-இகாமத ذهب حتى لا يسمع صوته فإذا سكت رجع فوسوس. ஷைத்தான் இதா சமிஅ அன்-நிதா பிஸ்-ஸலா, தொழுகையுடைய அதான் சத்தத்தை கேட்டா என்று சொன்னா அஹால விருண்டு ஓடுவான், லஹு துராத். துராத் என்று அரபுல சொல்றது என்னன்னு சொன்னா காற்று பிரியுது மனிதனுக்கு. விளங்கிட்டா? சைத்தான் காற்று பிரிய ஓடுவான்றாங்க சொல்ல. அவனுடைய அப்படின்னா ஓட்டம் எப்படி இருக்கும்? ஒத்தன் வேகமா ஓடுவான்னு அர்த்தம். சரி, அந்த அளவுக்கு வேகமா. அவனுக்கு அதான் என்றது சொல்ல காற்று பிரியுதுன்ற அர்த்தம் எதுக்கு சொல்றாங்க? அதான் என்றது அவனை கிட்ட நிறுத்தாது. அன்புள்ள சகோதரர்களை பாருங்க, நம்ம ரசூலுல்லாஹ் என்ன விஷயம் இது மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய அல்லது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதாவது உங்கள ஒருவர் ஏன் ஒரு சகோதரருக்கு காற்று பிரிஞ்சா ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஹதீஸ் எப்படி? உங்களோட ஒரு சகோதரருக்கு இந்த மாதிரி காற்று பிரிஞ்சுன்னு சொன்னா என்னது, ஏன் நீங்க சிரிக்கிறீங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க கேட்கிறாங்க. அப்படின்னா அந்த வளமை சில மக்கள்கிட்ட இருக்குது. சரியா? யாருக்கா அப்படி போனா அதோட சப்ஜெக்டை மாத்திட்டு அதுல சிரிச்சுக்க நிற்பாங்க. வளங்கிட்டானே நீதான் நாதான் பெரிய என்னமோ சாதனை ஒன்று செஞ்ச மாதிரி நீதான் நாதான் சொல்லி இதுல நிறைய பேர் என்னன்னு சொன்னா ஒரு வாசம் அப்படின்னாலும் நான் முதலான்னு சொல்ல பயப்பேன். அப்படின்னா உனக்கு தான் நீதான் முதலா என்னது நடந்துக்குது, அதனாலதான் நீ என்ன செய்றாய் இப்படி சொல்றாய்ன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கிறாங்க. சும்மா நஸஹஹும் ஃபித் துராத், நபி அவர்கள் இந்த காற்று பிரிகிற விஷயத்தில் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படி சொல்றாங்க ஹதீஸ்ல. அப்ப சொல்றாங்க, ஏன் அலாம யத்ஹக், எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இதுல என்னத்துக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னா என்ன தெரியுமா? நல்ல ஆளுமை உள்ளவர்கள் அதை சிரிக்க மாட்டாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நல்ல ஆளுமை உள்ளவர்கள் அது சம்பந்தமான அவங்க அதுல என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பெரிய ஒரு கவனம் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. இது அர்த்தம் என்ன? ஒருவர் என்ன நடந்துக்கிட்டா நம்ம சிரிக்கப்படாது, அது ஓகே. ஆனா அவர் நல்ல டீசென்டாவும் என்ன செஞ்சுக்கணும், நடந்து கொள்ள தெரியணும். சரியா? நம்ம சிரிக்க கூடாதுக்காக அவர் இஷ்டம் போல நடக்கலாம்னு அர்த்தம் இல்ல. அதுலயே நம்மளுக்கு ஒழுக்கம் என்ன செய்ய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஒழுக்கத்தை என்ன செஞ்சாங்க, விரும்பினாங்க. இந்த ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்கிறதுக்காக சொல்லுவாரு. இந்த ஒழுக்கத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஷைத்தான் இந்த மாதிரி ஓடுவான். இந்த அதான் சத்தம் அவனுக்கு கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி, அதான் சப்தம் அவனுக்கு கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி ஷைத்தான் செய்வான், ஓடுவான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால அதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல அதான் சொன்னோம்னு சொன்னா ஷைத்தான் எங்களை விட்டு தூரமாவான் என்பதற்கு இந்த செய்தி என்னது ஆதாரமாக இருக்கிறது அப்படி என்று, அதாவது இந்த செய்தியிலிருந்து ஒரு இஸ்தின்பாத் எடுக்கிறார். யாரு? சயீத் இப்னு அலி இப்னு வஹ்ஃபல் கஹ்தானி எடுத்து போடுறாரு. அல்லாஹு அலம், பெரும்பாலும் அது சரியாக இருக்கலாம்.